தமிழ் தலைவாசியும் பிகேஎல் சீசன் 12 செய்கிற முக்கியமான தவறுகள் என்ன அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. மொதல் விஷயம், அர்ஜுன் தேஷ்வாலை மட்டுமே நம்பி இருக்காங்க. அதை இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். ஒரு மேட்ச்ல அர்ஜுன் தேஷ்வால் நல்லா பிளே பண்றாரு அப்படின்னா கடைசி வரைக்கும் அவர் தான் ரைடுக்கு போறாரு, மற்ற ரைடர்ஸ்க்கு வாய்ப்பு தரமாட்டுக்காரு. நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், ஒரு மேட்ச்ல அர்ஜுன் தேஷ்வாலுக்கு நல்லா போகுது அப்படின்னா கடைசி வரைக்கும் அவர் தான் ரைடுக்கு போறாரு. 20 பாயிண்ட்ல இருந்து 25 பாயிண்ட் வரைக்கும் எடுக்கிறாரு. ஒரு மேட்ச் அவரால் ப்ராப்பரா பிளே பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துல மற்ற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கரெக்டான வாய்ப்புகள் கிடைக்குது. அது வந்து ரெண்டு நேரத்திலையும் கிடைக்கணும். நான் இப்பவும் சொல்றேன், நீங்க தனிநபரா இருந்து இந்த டோர்னமெண்ட்டை ஜெயிக்க வைக்க முடியாது. அது அர்ஜுன் தேஷ்வால்ங்கிறத தாண்டி கோச்சுமே அதை நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருக்கணும். இப்போ வரைக்கும் ப்ராப்பரா சொல்லல, அதுக்கான ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரல. அடுத்ததா தமிழ் பிளேயரான அருளந்த பாபு அவரோட நேச்சுரல் கேம் பிளே பண்ண மாட்டுக்காரு. அவர் வந்து ஃப்ரீயா பிளே பண்ற மாதிரியே தெரியல. அவர் வந்து ஒரு ரைடுக்கு போறாரு அப்படின்னா எப்போ பார்த்தாலும் கோச் இருக்க இடத்த தான் பாக்குறாரு. அவங்க என்ன சொல்றாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் பிளே பண்றாரு. நேச்சுரல் கேம் பிளே பண்ண மாட்டுக்காரு. அதே போல தான் டிஃபென்ஸ்லயும் இருக்கு. நேத்து 4 பாயிண்ட் எடுத்தார். கண்டிப்பா நேத்து வந்து ஹைஃபைலாம் தாண்டி நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கணும். அந்த மாதிரி நிறைய டேக்கிள்ஸ் வந்து அவர் அட்டன் பண்ணியிருக்க வேண்டியது. பட் நம்ம வந்து ஒரு அன்சக்சஸ்ஃபுல் டேக்கிள் பண்ணும்போது நம்மளை வெளியே தூக்கி வச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்திலே பிளே பண்ற மாதிரி எனக்கு தோணுது. லாஸ்ட் டைம் பெங்களூரு டீமுக்காக இறங்கி நல்ல டேக்கிள்ஸ்லாம் இனிஷியேட் பண்ணி நல்லா பிளே பண்ண அருளந்த பாபு இப்போ தமிழ் தலைவாஸ் டீம்ல அவரால் ஏன் கரெக்டா பிளே பண்ண முடியல? அவரோட நேச்சுரல் கேமை எதனால கொடுக்க முடியல? அண்ட் கடைசியான கேள்வி, இவ்வளவு தான் நம்ம கிட்ட பிளேயர்ஸ் இருக்காங்களா? இவங்களை தாண்டி பேக்கப்ல வேற எந்த ஒரு பிளேயரையுமே நம்ம ஆப்ஷன்ல எடுக்கலையா? அவங்களுக்கு ஏன் வாய்ப்பு கரெக்டா கொடுக்கறது இல்ல? கடைசியா கோச்சிங். நம்ம இவ்வளவு விஷயம் சொல்றோம்ல, அர்ஜுன் தேஷ்வால் ஏன் எல்லா ரைடுமே போறாரு, மற்ற ரைடர்ஸ்க்கு ஏன் ப்ராப்பரா வாய்ப்புகள் கிடைக்கல, யங் பிளேயர்ஸ் ஏன் டீமுக்குள்ள கொண்டு வர மாட்டேங்கிறீங்க, ஸ்டார்டிங் 7ல தேவைப்படுற சேஞ்சஸை ஏன் கரெக்டா கொண்டு வர மாட்டேங்கிறீங்க, உங்களோட கோச்சிங் கீழே ஒரு சில பிளேயர்ஸ் வந்து அவங்களோட நேச்சுரல் கேம் பிளே பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன ப்ராப்பரான சொல்யூஷன் கோச் வந்து கொண்டு வரவே இல்லை. நேற்றுக்கான மேட்ச் புனே ரிப்பல்டன் டீம்கிட்ட தோத்தோம்ல, அந்த மேட்ச்ல புனே ரிப்பல்டன் டீமுக்கு 3 ரைடர்ஸ் பிளே பண்ணாங்க. ஆதித்யா ஷிண்டே, அஸ்லாம் இனாம்தார், பங்கஜ் மொய்தே. இந்த 3 பேர்ல யார் அதிகமான ரைடு போயிருக்காங்கன்னு கேட்டால் நம்மளால கரெக்டாக சொல்ல முடியுமா? ஏன்னா 3 பேருமே சரிசமமான ரைடு வந்து போயிருப்பாங்க. அண்ட் அஸ்லாம் இனாம்தார் அவங்களோட மெயின் ரைடர், கேப்டன். 2 ரைட் பாயிண்ட் தான் எடுத்தாரு, 3 டேக்கிள் பாயிண்ட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த டீமை ஜெயிக்க வச்சாரு. ஸோ இந்த மாதிரி டீம் வந்து பிளே பண்ணணும். வெறும் இண்டிவிஜுவல் கேமை மட்டும் நம்பி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது.